ஃபஸ்ட்டு டோஸ் ஒன்று போடணும், அதுலேருந்து 2 மாதம் கழித்து இன்னொரு டோஸ் போடணும், அதுலேருந்து 4 மாதம் கழித்து இன்னொரு டோஸ் போடணும். ஸோ டிசம்பர் 1 ஒரு வேக்சின் போட்டிங்க அப்படின்னா அடுத்த வேக்சின் February 1 போடுற மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த வேக்சின் May 1 போடுற மாதிரி இருக்கும். 1 வீக் முன்னாடி பின்னாடி போட்டுக்கலாம். இந்த வேக்சின் ரொம்ப வலிக்குமா? கட்டாயம் வலிக்கவே வலிக்காது. இட்ஸ் வெரி சேஃப் வேக்சின். இட்ஸ் கில்ட் வேக்சின் ஃபார் ஹெச்பிவி. ஜுரம் ஏதாவது வருமா? கட்டாயம் வரதே இல்லை. எந்த பேஷண்ட்ஸ்க்கும் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் உலகம் ஃபுல்லாக எதுவுமே நோட்டிஃபை ஆகலை. குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா? தாராளமாக பால் கொடுக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி சேஃப். பார்த்துட்டு இருக்கிற எந்த ஆண்மகனாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்க பெண்மணி யாராவது 9 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ்க்கு வரைக்கும் இருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டண்டான கிஃப்ட் வந்து கேன்சர் சர்விக்ஸ் வேக்சினேஷனாக இருக்கலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு டிப், மேல் சைல்டுக்கும் போடணுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக இந்த இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு எப்படி போகுதுன்னா ஸ்பெர்ம் வழியாகவும் போகலாம், செமன் வழியாகவும் போகலாம். அதனால் மாஸ் வேக்சினேஷன் பண்ணும்போது ஆண்மகனுக்கும் போடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அயல் நாட்டிலலாம் மேல்ஸும் போட்டுக்கிறது ரொம்ப காமன். நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு மேஜராக இம்பார்ட்டண்ட்டாக பெண்மணிக்கு போடணும், 3 டோஸ் போடுறது நல்லது, அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 2 டோஸாவது போட்டுக்கோங்கன்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. ஸோ நீங்களும் போட்டுக்கிறதுல தப்பு இல்லை. இட் வில் ப்ரொடெக்ட் யுவர் பார்ட்னர் அண்ட் இல் ப்ரொடெக்ட் த ஹோல் கம்யூனிட்டி. டேக் கேர்.